தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் தான் ஒரே ஒரு வரியில சொல்ல முடியும். தன்னைத்தானே தியாகம் செய்யும் நபர்களாக தான் இருப்பாங்க. எந்த விதமான ஒரு சந்தோஷத்திற்கும் ஆளாக மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட 25 வருடமாக இவர்களுக்கு எதுவுமே வாழ்க்கையில நடக்கலன்னு தான் சொல்லணும். ஒரு பணப்பிரச்சனைகள்ல தான் இவங்க அதிகமா சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. தேவையில்லாத மருத்துவ செலவுகள், கணவனுக்காக தன்னுடைய மருத்துவ செலவு, கணவன் மனைவி சேருவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நீங்க செய்யாத ஒரு தவறுக்கு உங்க மேல அந்த தவறை போடும் அளவிற்கு மிகப்பெரிய பழிக்கெல்லாம் ஆளாகி இருப்பீங்க. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் அடுத்த 40 நாட்கள்ல தான் உங்களுடைய அந்த குரு பகவானின் பயிற்சி நிலை உண்மை தன்மை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். அதனுடைய பலன்கள், எங்களுக்கு குரு பயிற்சி ஆயாச்சு, இன்னும் எங்களுடைய கடன்கள் அடையவில்லை, எங்களுடைய பிரச்சனைகள் தீரவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு உண்டான இந்த பதிவு தான் சிறப்பு பதிவு. இந்த சிறப்பு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஒவ்வொரு பதிவிலையும் ஆன்மீக சம்பந்தமான தெய்வ வழிபாடு, ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு, இந்த கிரக கோச்சார நிலவரப்படி நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் தான் ஒரே ஒரு வரியில சொல்ல முடியும். யாருக்காகவும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்திற்காக, எல்லாருமே குடும்பத்திற்காக தானே வாழ்றாங்க. இவங்க மாத்திரம் ஏன், துலாம் ராசி அன்பர்கள் மாத்திரம் ஏன் ஸ்பெஷலா சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்குன்னு ஒரு ஆசை வச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளவோ வருமானம் வந்தாலும் தன்னைத்தானே தியாகம் செய்யும் நபர்களாக தான் இருப்பாங்க. எந்த விதமான ஒரு சந்தோஷத்திற்கும் ஆளாக மாட்டாங்க. இன்னைக்கு இவ்வளோ வருது 10,000 ரூபாய் வருமானம் வருதுன்னா அந்த 10,000 ரூபாய்க்காக அதற்குண்டான செலவும் செய்ய மாட்டார்கள். அப்படி சிறுக 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 சேமித்து வைத்து கிட்டத்தட்ட இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்போ 45 வயது இருக்கின்ற நண்பர்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நாங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு இதுக்கு கூட நாங்கள் அனுபவிச்சதில்லை, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். அந்த மாதிரி தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழாதவர்கள் தான் சொல்லணும். கணவன் எப்படியாக இருந்தாலும் சரி, மனைவி எப்படியாக இருந்தாலும் சரி, அவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது தன்னுடைய சூழ்நிலையவே மாற்றி 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 வாழக்கூடியவர்கள். யார் எப்படி இருந்தா என்ன, தன்னுடைய குடும்பம் தனக்கான குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையை ஒரு பிரமாதமாக மற்றவர்கள் பிரமிக்க வைக்கும் அளவிற்கு அந்த வாழ்க்கையை நடத்தி செல்பவர்கள் தான் அந்த துலாம் ராசி அன்பர்கள். துலாம்னு சொன்னா அந்த அளவுகோல், தராசு எப்படி மேலையும் ஏறாமல் கீழையும் இறங்காமல் எப்படி ஒன்று போல இருக்குதோ அந்த அளவிற்கு எந்த சைடும் விட்டு கொடுக்காமல் தன்னுடைய உறவினர்களையும் சரி தன்னுடைய நண்பர்களையும் சரி அரவணைப்போடு அந்த நடுவுல நிற்கிற அந்த முள்ளு மாதிரி அந்த துலாம் ராசி அன்பர்கள் எல்லாரையும் ஒரு அரவணைத்து செல்பவர்கள் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட 25 வருடமாக இவர்களுக்கு எதுவுமே வாழ்க்கையில நடக்கலன்னு தான் சொல்லணும். ஒரு சொந்த பந்தத்துல ஒரு பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பணப்பிரச்சனைகள்ல தான் இவங்க அதிகமா சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. சின்ன வயசுல இருந்தே சரி, தன்னுடைய கல்வி காலம் முடிஞ்ச உடனேயே சரி, குடும்பத்திற்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில சென்று வேலை செய்தவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து கல்யாணம் முடிந்து தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கணும், இப்படி சகோதரிகள், தன்னுடைய குழந்தைகள், கணவன், மனைவி, இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் தன்னை சார்ந்தவர்களுக்காக உழைப்பவர்கள் தான் இந்த துளாராசி அன்பர்கள். இப்படி 25 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வெறுமையை சந்தித்தவர்கள் தான் சொல்லணும். இந்த வெறுமையை சந்தித்த அந்த அன்பர்களுக்கு, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார். இன்னமும் ஏன்னா இப்பதான் ஓரளவுக்கு ஒரு வருட கால அளவிற்கு நாங்க ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலையில இருந்தோம். எல்லா கடமைகளையும் முடிச்சாச்சு, எங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பேர பிள்ளைகள் எடுத்தாச்சு, அடுத்து
எனக்குன்னு ஒரு வீடு வாங்கியாச்சு, அந்த வீட்டில் குடியேறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள், கணவனுக்காக தன்னுடைய மருத்துவ செலவு, அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு, இப்படி தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவை நான் சந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் அஷ்டம குருவாக இருந்தாலும் சுப கிரகம் ஒரு மறைவு ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். மறைவு ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகும் போது எப்போதுமே தன்னுடைய கடமையை செய்யக்கூடியவர் அந்த குரு பகவான். தன்னுடைய சுப வேலையை செய்வார். இருந்தாலும் ஒரு சிறிதளவு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால மனதளவுல துவண்டு போன இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலத்திலையும் நீங்க துவள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள், அடுத்து கருத்து வேறுபாடு, அடுத்து அந்த குடும்பத்தில் பிரிவினை இருந்ததுன்னா அதெல்லாம் சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டில் கடந்த காலத்தில் மிக பிரச்சனை வழக்குகள்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். அடுத்து ஒரு மறுமணம் செய்ய முடியாமல் தன்னுடைய குழந்தைகள் இருக்கிறாங்களே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைத்து காத்துட்டு இருக்கிற அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மறுமணம் நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுவதற்கு ஒரு சாதகமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் பிரிந்து இப்போ நாங்கள் டைவர்ஸ் கேட்கலான் இருக்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு, துலாம் ராசி அன்பர்களுக்கு தயவு செய்து அதை எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் ஒரு வருட காலத்திற்கு பொறுமையாக இருந்துட்டீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இன்னும் 1 மாத கால அளவிற்கு நீங்கள் பொறுத்துருங்க. அந்த குரு பகவானுடைய பார்வை அந்த பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஒரு 40 நாளில் உங்களுக்கு ஒரு உண்மையான நிலைமை தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் அது தெரிய வரும்போது தான் ஏண்டா நம்ம குடும்பத்தை பிரிஞ்சிருக்க கூடாதோ அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு நிலைமை தெரிய வரும். நம்ம சேர்ந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஏக்கம் வர ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கணவன் மனைவி சேருவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அடுத்த ஜூன் மாதத்திலிருந்து வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து அந்த குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். வீடு கட்டுறீங்களா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்க ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு இது நாள் வரைக்கும் சொந்தக்காரங்கன்னு உங்களுக்கு யாருமே இல்லாம இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் கூட நீங்க பிறந்திருக்கலாம். உங்களுக்கு சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு உறவுகள் கூட நமக்கு இல்லையே அப்படின்னு ஏங்கி தவிச்ச நாட்கள் உங்களுக்கு அதிகமான நாட்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாரையுமே வரவழைத்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பரிமளிப்பில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து அவருடைய குருவோடைய பார்வை மிக மகிழ்ச்சிகரமான பார்வையாகப்பட்ட ஒரு 4ஆம் இடம் மகர ராசியை அவர் பார்வையிடுகிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு 4ஆம் பாவகமான அந்த சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். சுகஸ்தானத்தை பார்வையிடும் போது வீடு வாகனம் வாங்குறதுல நிறைய தடைகள் இருந்திருக்கும். கடந்த காலத்தில் 7ஆம் இடத்துல அந்த குரு இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த வீடு மனை வாகனம்லாம் வாங்குறதுக்கு மிகப்பெரிய தடைகள் இருந்திருக்கும். ஒரு சொந்த வீடு வாங்கினா என்ன, நமக்கு என்ன குறைஞ்சா போயிட போகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் நிறைய முடிவுகள் எடுத்து அதற்குண்டான வாய்ப்புகளை தேடி போயிருந்திருப்பீங்க. அதுல நிறைய ஏமாற்றப்பட்டிருப்பீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதே சமயத்துல வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை பார்க்கிற இடத்துல கடந்த காலத்துல நிறைய சிக்கல்கள், தேவையில்லாத பழிக்கெல்லாம் ஆளாகி இருப்பீங்க. நீங்க செய்யாத ஒரு தவறுக்கு உங்க மேல அந்த தவறை போடும் அளவிற்கு மிக பெரிய பழிக்கெல்லாம் ஆளாகி இருப்பீங்க. அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இல்லை இதிலிருந்து ஒரு இடமாற்றம் அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா அஷ்டம குரு ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக இருப்பார். அந்த அஷ்டம குரு இடமாற்றத்தை கொடுக்குறாருன்னா கண்டிப்பா நீங்க அதை ஒப்புக்கொண்டு ஒரு இடமாற்றத்தை செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு காத்துட்டு இருக்கிற. தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு நஷ்டங்களும் பொருள் விரயங்களும் பண ஏமாற்றங்களும் கடந்த காலத்துல துலாம் ராசி அன்பர்கள்
நான் முதல்ல இந்த பதிவில் சொன்ன மாதிரி துலாம் ராசி அன்பர்கள் எல்லோரையும் அரவணைப்போடு எடுத்து செல்வார்கள்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் இவர்கள் கடந்த காலத்தில் அந்த தொழிலில் இவர்களை நம்பி இவர்கள் மற்றவர்களை நம்பி ஏமாந்த நாட்கள் நிறைய. ஏன்னா ஒரு நண்பர்களோ இல்லை உறவினரையோ அவர் ரொம்ப நல்லவர், அவரை மாதிரி ஒரு நல்லவர் கிடையாது அப்படின்னு நம்பி நீங்கள் சில வேலைகள்லாம் பண்ணியிருப்பீங்க. அவர் உங்ககிட்ட இருந்து காசை மாத்திரம் எடுத்துட்டு அவர் மறைமுகமாக இருந்திருப்பார். அவரை பற்றி இப்போ தான் உங்களுக்கு உண்மை நிலை தெரிய வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்திருக்கும். இது எல்லாமே இப்போ தெரிய வரும்போது நீங்கள் சுதாரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. அந்த பொருள் விரயங்களும் பண வரவுகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு இருக்க போகுது. உங்களுடைய தாயார் சம்பந்தமான உடல்நிலை ஏதாவது ஒரு மோசமாக இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம், இந்த குரு பயிற்சி ஆயாச்சு, நமக்கு நல்லது நடக்கணும், நம்மளுடைய தொழில் முன்னேறணும், நம்ம ஒரு இடமாற்றம் செஞ்சோன்னா நம்மளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசி அன்னைக்கு, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் சென்று ஒரு அர்ச்சனை செய்தாலே போதும். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுடைய பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்தாலே போதும். எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரலாம். வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இப்போ இது நம்ம சொல்கிறது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் பலன்கள். இது உங்களுடைய ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.